ட்ரேடிங் பண்ணி 1 crore ஏர்ன் பண்ண போகிறேன் சேலஞ்சில் இன்றைக்கி டே 5 என்ன பார்த்தீங்களான்னா இன்றைக்கி வந்து ட்ரேட் எடுக்கல. ஏன்னு கேட்டிங்களான்னா நம்மளோட ட்ரேடிங் செட்டப் வரல. மார்க்கெட் இன்றைக்கி சைட்வேஸ், அதனால் ட்ரேட் எடுக்கல. என்ன ப்ரோ இவ்வளோ பாயிண்ட் இறங்கியிருக்கு, இதில் நம்ம ட்ரேட் எடுத்துருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது இங்கே பாருங்கள், கால் சைடில் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து காட்டியிருக்கேன். அது லோ பார்த்துங்க 220லேருந்து 330 தான் போயிருக்கு. அதுவே பாருங்கள், புட்டில் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் காட்டியிருக்கேன். 150லேருந்து 250 போயிருக்கு. இவ்வளோ தான் போயிருக்கு. நம்மளோட ஒரு லாஸ் பண்ணால் 3000, ப்ராஃபிட் வந்து 6000 ரூபா வரணும். அதுக்கு வந்து நம்ம ஒரு லாட் எடுத்து 100 பாயிண்ட் பிடிப்போம் காய்ஸ். 100 பாயிண்ட் தான் இன்றைக்கி மொத்த டேவே 100 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் ஆகிருக்கு. இந்த டே வந்து நம்ம ப்ராஃபிட் எடுத்துருக்க முடியாது. அதனால தான் நம்ம ட்ரேட் எடுக்கல. சைட்வேஸில் ஆப்ஷன் பையருக்கு வந்து மொத்தமாக லாஸ் தான் பண்ணுவாங்க. நம்மளோட எப்போ ட்ரேட் எடுக்கணும்னா நம்ம ட்ரெண்டிங் டேல மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும். ட்ரெண்டிங் டே இல்லைன்னா நம்ம ட்ரேடே எடுக்கக்கூடாது. சைட்வேஸ் மார்க்கெட்டு நம்மளுக்கு அகைன்ஸ்டாக போகும். நீங்கள் எத்தனை தான் ட்ரேட் எடுத்தாலுமே லாஸ் பண்ணிடுவீங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ட்ரெண்டிங் டே என்னைக்கு, சைட்வேஸ் என்னைக்குன்றது கிளியராக தெரியணும் காய்ஸ். அப்போ தான் நீங்கள் ட்ரேடிங் எடுக்க முடியும் ஆப்ஷன் பையராக. நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் பையருக்கு வந்து நல்ல மூமெண்ட் வேணும் காய்ஸ். மூமெண்ட் இருக்கிற நாளில் ட்ரேட் பண்ணால் தாராளமாக நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். மூமெண்ட் இல்லாத நாளில் வந்து ட்ரேட் பண்ணோம்னா லாஸ் தான் ஆகும். நீங்களும் இந்த மாதிரி டெக்னிக்கலாக அனலைசிஸ் பண்ணி என்ன கூட சேர்ந்து இன்னும் இந்த 1 crore சேலஞ்சில் ஜாயின் பண்ணி ட்ரேட் பண்ணோம்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துட்டு நம்ம இந்த 1 crore ஜேர்னியை நோக்கி போவோம். ஜெயிச்சா ஃப்யூச்சர் மாறும், தோத்தா பாடம் கைஸ். பாய் கைஸ்.